அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக எந்தெந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 11ஆம் தேதி முதல் பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இது விரயஸ்தானமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியை நோக்கி நகர்கிறார். மே மாதத்தில் ஜென்மராசியில் நுழைய போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்வதை காட்டிலும் விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் உறுதியாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக விரய செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த விரயங்கள் அனைத்தையும் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான முதன்மையான வாய்ப்பை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவர் குரு பகவான் பார்க்கிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் ராசியின் அதிபதியான புதனை பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தனது பார்வையில் பார்க்கிறாருங்க. எனவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய சிறு நகர்வு கூட மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் பலம் வந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல், புதிதாக பல திட்டங்களை முதலீடு செய்து மேற்கொள்ளுதல், பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் என அனைத்தும் இந்த வேளையில் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இதே வேளையில் சனியும் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது. ஆனால் அதே சமயம் குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் வீண் விரய செலவுகளையும் அலைச்சல்களையும் தவிர்க்க முடியாத சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உறுதியாக திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதல், முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குருவினுடைய வக்ர நிவர்த்தி உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வரும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் 4, 6, 8 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை குரு பகவான் விரயத்தில் அமர்ந்து பார்ப்பதால் சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருங்க. எதிர்பார்த்தபடி விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் அந்த விரயங்கள் அனைத்தும் சுபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் சுப விரயங்களாக மாறும். எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். மிக சிறப்பாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ருணரோக சத்ருஸ்தானம்
என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே உறுதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். மறைமுகமாக உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும், தந்திரங்கள் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பல யூகங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ள போகிறாருங்க குரு பகவான். எனவே உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிராக முயற்சி செய்கிறவர்களுடைய சூழ்ச்சி அத்தனையும் முறியடிக்கப்படுவதற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு. உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் அந்த அழுவை நிச்சயமாக நீங்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால், வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், தடை தாமதங்கள் விலகும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையாக இருந்த சூழலில் அவை இந்த தருணத்தில் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெற்ற காலகட்டம் முழுவதுமே அனுகூலமான பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. சனி, சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செயல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையிலும், நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கும். அடிக்கடி ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதங்கள், தேவையற்ற கருத்து மோதல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி மன நிம்மதி அதிகரிப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவசரம் காட்டாமல் முடிவுகளை எடுக்கும் போது எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்வதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாக மிதுனராசிக்காரர்கள் விளக்குவதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பணிச்சுமை, அலைச்சல் போன்றவை அதிகமாக தான் இருக்கும். அவற்றை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் குரு விரயத்தில் இருக்கிறார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உறுதியாக உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே உத்தியோகத்துல மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி உள்ளிட்ட துறைகள், கணினித்துறை, கம்ப்யூட்டர் துறை, போக்குவரத்து துறை என பல துறைகளில் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதிதாக உற்பத்தி சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை விரயத்தில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. பண ரீதியாக, கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். நிதி நெருக்கடிகள் விலகி விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை பல சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகன் இந்த காலகட்டம் முழுவதுமே உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பிரம்மாண்ட படைப்புகளை கலைத்துறை ரீதியான பணிகளில் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வீண் விரைய ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. மறைமுக தொல்லைகள் விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும், ஞாபக சக்தி, கிரகிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்ப்புகளை மீறி சாதனை புரிவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற
விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.